அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்முடைய தெய்வ தந்தையாகிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் இயற்றிய எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் கேட்டிருக்கிறோம். அதில் ஒரு அதிசயத்தை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். பெருமானாரின் திருக்கரங்களால் 1867ஆம் ஆண்டு வடலூரில் சத்திய தர்மசாலை தோற்றுவிக்கப்பட்டது. இன்று வரையிலும் அந்த சத்திய தர்மசாலை வருகிறவர்களின் பசிப்பிணியை நீக்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட தர்மசாலையில் நிகழ்ந்த ஒரு அதிசயத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஒரு நாள் இரவு பொழுது, அப்பொழுது தர்மசாலையை சண்முகம் பிள்ளை என்பவர் நிர்வகித்து வந்தார். அந்த தர்மசாலையில் அன்று சமைத்த உணவு என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் அன்று எங்கிருந்தோ திடீரென்று நிறைய அன்பர்கள் வந்துவிட்டனர். சண்முகம் பிள்ளை பதறிவிட்டார். இத்தனை பேர் வந்துவிட்டார்களே, தர்மசாலையில் இருக்கக்கூடிய உணவு குறைவாக இருக்கிறதே என்று நம்முடைய பெருமானாரிடம் சென்று, ஐயா, இந்த மாதிரி சாப்பாடு குறைவாக இருக்கிறது, இத்தனை பேர் வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் அமர்ந்திருந்தவர் எழுந்தார். பிச் என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இலையை போடும் என்று சொன்னார். எல்லோருக்கும் இலையை போட்டார்கள். பெருமானாரின் திருக்கரங்களால் அனைவருக்கும் உணவு பெருமானாரே பரிமாறினார். உண்மை என்ன தெரியுமா? அத்தனை பேர் சாப்பிட்ட பின்பும் உணவு எஞ்சி இருந்து கொண்டு இருந்தது. அதுதான் பெருமானாரின் திருக்கரத்தின் அதிசயம். எத்தனையோ அதிசயங்களை இயற்றிய பெருமானாரின் திருக்கரம் என்பது சாதாரண திருக்கரம் அல்ல. அது அமுத சுரபிகளுக்கெல்லாம் அமுத சுரபி. அப்படிப்பட்ட அமுத சுரபியை பெற்றவர் நம்முடைய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வள்ளலார் பெருமைகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். வள்ளல் பெருமானாரின் பெருமைகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வந்தனம். ராமலிங்க அபயம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.